போட்டித் தேர்வு நண்பர்களுக்கு ஃபீடிங் சக்சஸ் அகாடமியின் கனிவான வணக்கங்கள். இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருப்பது ஒரு மிக முக்கியமான ஒரு போர்ஷனை நம்ம எடுத்து பார்க்க போறோம். பொது வாழ்வில் ஊழல், ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகள் மற்றும் அமைப்புகள் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான பாடம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோசியல் செக்டார் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சமூக பொருளாதார பிரச்சனைகள் எக்கனாமிக்ஸ்லயும் இந்த வார்த்தைகள் வரும். அதே மாதிரி பாலிட்டிலயும் வரும் ஊழல், பொது வாழ்வில் ஊழல். அதனால பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமான ஒரு போர்ஷன். இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பார்த்து முடிச்சதுக்கப்புறம், கண்டிப்பா ஒரு கேள்வி உங்களுக்கு டெஃபினிட்டா வரும். ஜூன் 9 வரப்போற குரூப் 4ல இந்த வீடியோலருந்து ஒரு கேள்வி வரலன்னா, நீங்க கண்டிப்பா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேட்கலாம். என் நம்பரே தரேன். அவ்வளோ கேரண்டியோட இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். எக்ஸாம் குரூப் 4 வந்து பக்கத்துல வந்துருச்சு அப்படிங்கிறனால, உங்களுக்கு ரிவிஷன் பர்ப்பஸ்லயும் நெறைய எக்ஸ்ட்ரா கன்டென்ட் வந்து சொல்றதுனால, வீடியோ வந்து நல்லா பார்த்துங்க. முக்கியமான பாயிண்ட் உங்களுக்கு தெரியாத விஷயம் கண்டிப்பா நெறைய இதுல வரும். அப்படிப்பட்ட விஷயத்த உடனே ரைட் டவுன் பண்ணி வச்சுங்க ஃபிரெண்ட்ஸ். ஓகே. வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஊழல் தடுப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? இந்த ஊழல் அப்படின்னா கரப்ஷன் ஆங்கிலத்துல. ஓகே. இது வந்து கரப்டஸ் அப்படிங்கிற லத்தீன் சொல்லிலிருந்து பெறப்பட்டது. அந்த காலத்திலிருந்து ஊழல் இருக்கு. மனு தர்மத்துல கூட சொல்லியிருக்காங்க. 1000 கிறிஸ்து பிறப்பதற்கு 1000 வருடத்துக்கு முன்னே எழுதப்பட்டது தான் இந்த மனுஸ்மிருதி எனப்படும் மனு தர்மம். அதுல என்ன சொல்றாங்கன்னா, ஊழல் செய்தவர்களை கொன்று அவர்களது சொத்துக்களை வந்து நாட்டுடைமையாக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அது மாதிரி ஊழல் அந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரையும் இருக்கு. ஆனா சுதந்திரத்திற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஊழல் தடுப்பு சட்டம், பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் அப்படிங்கிறத ஒண்ண நம்ம இயற்றோம். அது எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1988. 1947லயே ஒரு சட்டம் இருந்தது. அது எஃபெக்டிவா இல்ல அப்படிங்கிறனால, 1988ல நம்ம ஊழல் தடுப்பு சட்டம் ஒண்ணு இயற்றணும். ஓகேவா? இந்த 1961ன்னு ஒரு இயர் இருக்கு பாருங்க. அது வந்து ரொம்ப முக்கியம். எல்லாம் நல்லா பார்த்துக்கங்க. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு வரதட்சணை தடை சட்டம். அது 1961ல இயற்றப்பட்டது. மகப்பேறு நல சட்டம் 1961. ஓகே. அதே மாதிரி தொழில் பழகுனர் சட்டம். அது 1961. அப்படி வந்து ஒரு மிக முக்கியமான இயர். அதேபோல 1986 இருக்கு பாருங்க. அத விட முக்கியமான இயர் இது. ஓகே. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்டது. கோப்ரா சட்டம் நுகர்வோர் பாதுகாப்புக்கான அந்த கோப்ரா சட்டம் இயற்றப்பட்டது. அப்படி நெறைய முக்கியமான அது இயர்ஸ் அதுல இருக்கு. ஓகே ஃபிரெண்ட்ஸ். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. மத்திய கண்காணிப்பு ஆணையம் சிவிசி எந்த கமிட்டியின் பரிந்துரையின் பேரில் கொண்டு வரப்பட்டது? அப்படின்னு கேக்குறாங்க. இந்த மத்திய கண்காணிப்பு ஆணையம், இல்லன்னா மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம், மத்திய லஞ்ச ஒழிப்பு ஆணையம், மத்திய ஊழல் தடுப்பு ஆணையம், இப்படி வந்து பல பெயர்ல தமிழ்ல சொல்லுவாங்க. ஆனா ஆங்கிலத்துல ஒரே பேர் தான் சிவிசி, சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன். இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு வந்து இந்தியாவுல இல்லாம இருந்துச்சு. ஒரு கமிட்டி வந்து பரிந்துரை செய்தது. இந்த இப்படி ஒரு அமைப்பு இந்தியாவுக்கு வேணும். உலக நாடுகள்ல இருக்கு அப்படின்ட்டு. அது எந்த கமிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்தானம் கமிட்டி. 1962ல லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் இந்த சந்தானம் கமிட்டியை அமைக்கிறாரு. இது 1964 பிப்ரவரி 11ல அறிக்கையை சமர்ப்பிக்குது. அப்பதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பொதுமக்களின் குறைகளை களையவும், நிர்வாகத்தில் சீர்கேடுகளை களையவும், இதுபோல மத்திய ஊழல் தடுப்பு ஆணையம், லஞ்ச ஒழிப்பு ஆணையம் ஒண்ணு வேணும் இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. அதன் பரிந்துரையின் அடிப்படையில தான் உங்களுக்கு இந்த சிவிசி கொண்டு வரப்பட்டது. ஓகே. அடுத்து என்னன்னா, அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கு பாருங்க. காக்கா கலையல்கர் ஆணையம் கமிட்டி ரொம்ப முக்கியம். பிற்படுத்தப்பட்டோர் நலனுக்காக கொண்டு வரப்பட்ட முதல் ஆணையம் அப்படிங்கிறது இந்த காக்கா கலையல்கர் ஆணையம். 2வது ஆணையம் தான் மண்டல் கமிஷன். ஓகேவா? இந்த பசல் அலி கமிட்டி, ஜேவிபி குழு இதெல்லாம் மாநில மறுசீரமைப்புக்காக கொண்டு வரப்பட்டது. மாநில மறுசீரமைப்பு ஆணையம் 1956ல இயற்றப்பட்டது. எல்லாமே ரொம்ப முக்கியம் ஃபிரெண்ட்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. மாநில அரசு அதிகாரிகள் தங்கள் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தும் பட்சத்தில் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும் அமைப்பு எது அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது மாநில அரசு உயர் அதிகாரிகள், மாநில அமைச்சர்கள், இன்க்ளூடிங் சிஎம், மாநில முதலமைச்சர் வரை நடவடிக்கை எடுக்கலாம் இந்த அமைப்பின் மூலம். அது எந்த அமைப்பு அப்படின்னு கேக்குறாங்க. ஆன்சர் பாத்தீங்கன்னா லோக் ஆயுக்தா. ஓகே. உங்களுக்கு நல்லா தெரியும். லோக்பால் அப்படிங்கிறது மத்திய அரசு. இதே கேள்விய மத்திய அரசு ஊழியர்கள், அமைச்சர்கள் இன்க்ளூடிங் பிரைம் மினிஸ்டர், பிரதமர் தவறு செய்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறது தான் லோக்பால். ஓகேவா? மாநில அரசு அப்படின்னு வரும்போது லோக் ஆயுக்தா. இப்ப தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா, லோக் ஆயுக்தா எந்த வருடம் அமைக்கப்பட்டதுன்னா 2018ல அமைத்தார்கள். ஓகே. இத பாத்துங்க.
ரொம்ப முக்கியமானது. ஆனா இந்த லோக் ஆயுக்தா, லோக்பால் இதெல்லாம் வந்து ஒரு பல் இல்லாத அமைப்பு அப்படிங்கிறாங்க. ஏன்னா, இதெல்லாம் கொண்டுட்டு வந்துட்டாங்க. அரசியலமைப்பு பவர் இருக்கு. ஆனா யார் மேலயும் ஸ்ட்ரிக்ட்டா நடவடிக்கை இதுவரைக்கும் எடுக்கல. அதனால இது வந்து ஒரு பல் இல்லாத பெயரளவு அமைப்பாகவே கருதப்படுகிறது. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. லோக் ஆயுக்தாவை முதலில் நடைமுறைப்படுத்திய மாநிலம் எது? அப்படின்னு கேட்குறாங்க. இந்த லோக்பால், லோக் ஆயுக்தா இதோட ஆரிஜின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1809ல ஸ்காண்டினேவியன் கண்ட்ரியான ஸ்வீடன்ல உங்களுக்கு இந்த அமைப்பு முதலில் தோன்றியது. அது ஓம்புட்ஸ்மேன் அப்படிங்கிற பெயர்ல செயல்பட்டது. நிர்வாகத்தின் குறைகளை களைய ஓம்புட்ஸ்மேன். அத தான் வந்து லோக்பால், லோக் ஆயுக்தா அப்படின்னு பெயர மாத்தி இந்தியாவுல கொண்டுட்டு வந்தாங்க. ஓகேவா? இப்ப லோக் ஆயுக்தா அப்படிங்கிற அந்த மாநிலங்களுக்கான அந்த ஊழல் மீது நடவடிக்கை எடுக்கும் அமைப்பை முதலில் செயல்படுத்திய மாநிலம் எது? அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப முக்கியமான ரிப்பீட்டடான கொஸ்டின். மகாராஷ்டிரா 1971லயே இந்த அமைப்பை செயல்படுத்தியது. இந்த லோக் ஆயுக்தா சட்டம் இயற்றிய முதல் மாநிலம் அப்படின்னு கேட்டாங்கன்னா, உங்களுக்கு ஒடிஷா. 1970லயே சட்டம் இயற்றியிருக்கும். ஆனா நடைமுறைப்படுத்தியிருக்காது. அதனால 1971ல மகாராஷ்டிரா தான் இதை நடைமுறைப்படுத்தியது. தமிழ்நாடு அப்படின்னு கேட்டாங்கன்னா 2018. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. லோக்பால் மற்றும் லோகாயுக்தா போன்ற அமைப்புகள் இந்தியாவில் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று முதலில் வலியுறுத்திய அமைப்பு. ஆல்ரெடி நமக்கு நல்லா தெரியும். எந்த ஒரு அமைப்பு, எந்த ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாலும் நம்ம எடுத்த உடனே டக்குன்னு செஞ்சிடக்கூடாது. அதற்கு வந்து ஒரு சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீசர் தலைமையில ஒரு கமிட்டி 1 மெம்பர் கமிட்டி, 3 மெம்பர், 5 மெம்பர் அப்படின்ட்டு ஒரு கமிட்டி போடுவாங்க. அவங்க வந்து தீர விசாரித்து, அத வந்து ஃபுல்லா ரிசர்ச் பண்ணி, அனலைஸ் பண்ணி, அத அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்கு, இந்தியாவுக்கு அப்படின்னு கொண்டு வருவாங்க. ஓகேவா? அது மாதிரி இந்த லோக்பால், லோகாயுக்தா போன்ற அமைப்புகள் இந்தியாவுக்கு வேணும் அப்படின்னு வலியுறுத்திய அமைப்பு எது? அப்படின்னு கேட்கிறாங்க. ஓகே. இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிர்வாக சீர்திருத்த ஆணையம். இன்னும் கரெக்ட்டா சொல்லணும் அப்படின்னா, முதல் நிர்வாக சீர்திருத்த ஆணையம். ஃபர்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிஷன். ஓகே. இது எப்போது அமைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திரா காந்தி அவர்கள் பரிந்துரையின் பேரில் உங்களுக்கு 1966ல மொரார்ஜி தேசாய் தலைமையில இந்த சீர்திருத்த ஆணையம் அமைக்கப்பட்டது. இதுதான் இது போன்ற அமைப்புகள்லாம் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மொரார்ஜி தேசாய் வந்து துணை பிரதமராக அவருக்கு பதவி வந்தோனே, அவரு ஹனுமந்தையா அப்படிங்கிறவர்ட்ட இந்த முதல் நிர்வாக சீர்திருத்த ஆணைய பணிகள குடுத்துட்டு அவரு போயிருவாரு. ஓகேவா? அப்ப துணை பிரதமர் அப்படிங்கிறது இந்தியாவுல இன்னைக்கு யார் இருக்கா அப்படின்னா, யாருமே கிடையாது. அப்ப முதல் இந்திய துணை பிரதமர் ஒரு 6 பேர் மட்டும் இருந்திருக்காங்க. உங்களுக்கு சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் முதல் துணை பிரதமர். ஓகேவா? அதுக்கப்புறம் எல்.கே. அத்வானி கடைசியா இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் இன்னைக்கு இந்தியால பார்த்தீங்கன்னா, துணை பிரதமர் அப்படிங்கிற ஒரு பதவி கிடையாது. இப்ப நல்லா பாத்துங்க. லோக்பால், லோகாயுக்தா அமைப்புகள் வேண்டும் என வலியுறுத்திய அமைப்பு எதுனா, முதல் நிர்வாக சீர்திருத்த ஆணையம். மொரார்ஜி தேசாய் தலைமையில அமைக்கப்பட்டது. ஓகே. ரொம்ப முக்கியம். பாத்துங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஓம்புட்ஸ்மன், தகவல் அறியும் உரிமை சட்டம், லோகாயுக்தா போன்ற அமைப்புகளை உலகிற்கு அறிமுகம் செய்த நாடு. ஓகே. இந்த ஓம்புட்ஸ்மன் அப்படிங்கிறதுலேருந்து தான் உங்களுக்கு லோகாயுக்தா, லோக்பால் எல்லாம் வந்துச்சு. இந்த அமைப்புகள் இதெல்லாம் வந்து உலகிற்கே அறிமுகம் செய்த நாடு அப்படின்னா, அந்த ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸ்ம்பாங்கல்ல. உங்களுக்கு சுவிட்சர்லாந்து, நார்வே, ஸ்வீடன், டென்மார்க் இது போன்ற நாடுகள ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸ்ம்பாங்க. அதுல ஸ்வீடன் தான் இதுக்கு எல்லாமே முன்னோடி. இந்த ஓம்புட்ஸ்மன் 1809ல கொண்டு வந்திருப்பாங்க. இது வந்து 1766ல தகவல் அறியும் உரிமை சட்டம்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. எந்த நாடு அறிமுகப்படுத்தியது? உங்களுக்கு ரிப்பீட்டடா கேட்பாங்க. ஜிஎஸ்டியை அறிமுகம் செய்த நாடு 1954ல பிரான்ஸ். இதெல்லாம் வந்து ஒரு ரிப்பீட்டடான கொஸ்டின். இப்ப இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வீடன். உலகிற்கு அறிமுகம் செய்த நாடு எது? அடுத்து இந்தியாவுக்கு எப்போது வந்தது? இது 2மே நம்ம வந்து பார்த்துக்கணும் ஃபிரெண்ட்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 2வது நிர்வாக சீர்திருத்த குழு, செகண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிஷன் எப்போது அமைக்கப்பட்டது? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிர்வாகத்துல இருக்க குறைகளை களைய தான் இது அமைக்கப்படும். 2005ல வீரப்ப மொய்லி தலைமையில காங்கிரஸ் ஆட்சி காலத்துல அமைத்தார்கள். 2005ல. சரி இது எத வலியுறுத்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தகவல் அறியும் உரிமை சட்டம் அப்படின்னு இந்தியாவுல கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறத வலியுறுத்தியே தான் 2வது நிர்வாக சீர்திருத்த குழு. இதன் பரிந்துரையின் பேர்ல தான் உங்களுக்கு 12 அக்டோபர் 2005ல ஆர்டிஐ இந்தியாவில் செயல்பட ஆரம்பித்திருக்கும். ரொம்ப முக்கியம். அத பாத்துங்க. நெக்ஸ்ட் பாருங்க. லோக் அதாலத் எனப்படும் மக்கள் நீதிமன்றத்தின் முதல் தீர்ப்பு வழங்கப்பட்ட இடம் அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க வந்து லோக்பால்,
லோக் ஆயுக்தா அதோட இந்த லோக் அதாலத்த கன்ஃப்யூஸ் பண்ணிக்க கூடாது. ஏன்னா, லோக்பால், லோக் ஆயுக்தா அது வந்து மக்களின் பாதுகாவலன் அப்படிங்கிற மீனிங்கோட வரும். லோக் அப்படின்னா மக்கள், அதாலத் அப்படின்னா நீதிமன்றம். மக்கள் நீதிமன்றம் அப்படின்னா என்னன்னா, மக்கள் வந்து தங்களுக்குள் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு வந்து காவல் நிலையமோ, நீதிமன்றங்களுக்கு செல்லாமல் தங்களுக்குள் அமைதியான முறையில் பேசி தீர்த்துக் கொள்ளும் வழக்கம் இந்தியாவில் பழங்காலம் தொட்டே இருந்திருக்கிறது. ஆலமரத்தடி பஞ்சாயத்து பேசுறது. அது வந்து மிக சிறந்த நல்ல முறை அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா, அந்த பிரச்சனைய வந்து டெப்த்தா அவங்களால தான் ஹேண்டில் பண்ண முடியும். உடனே தீர்வும் கிடைச்சிரும். இன்னைக்கு பிரச்சனையா நாளைக்கு அதுக்கு சொல்யூஷன் கிடைச்சிரும். ஆனா பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மக்கள் வந்து கோர்ட் கேஸ்ன்னு போயிட்டு மன உளைச்சலாகி நிறைய பண செலவு இதெல்லாம் செஞ்சு மன உளைச்சல் ஆகுறாங்க. இது வந்து நீதிமன்றத்துக்கும் பெரிய பர்டனா ஆயிருது. அதனால தான் பார்த்தீங்கன்னா, இந்த லோக் அதாலத் அப்படிங்கிற முறைய காந்தியே வந்து ரெக்கமெண்ட் பண்றாரு. காந்தி கண்ட தத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல முன்னாள் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா பி.என். பகவதின்னு ஒருத்தர் கூட இந்த முறைய வந்து ரெக்கமெண்ட் பண்றாரு. அதாவது நீதிபதியே இந்த முறைய ரெக்கமெண்ட் பண்ற அளவுக்கு ஒரு நல்ல முறை அப்படின்னு சொல்றாங்க. லோக் அதாலத் அப்படிங்கிற மக்கள் நீதிமன்றம். மக்களே வந்து பேசி முடிவு பண்ணுவாங்க. மக்கள் மீன்ஸ் ஒரு ஓய்வு பெற்ற ஒரு நீதிபதி இருப்பாரு. ஒரு வழக்கறிஞர், ஒரு சமூக சேவகர். இவங்க முன்னிலையில் இந்த வழக்கு வந்து பேசி சின்ன சின்ன வழக்குகள் எல்லாத்தையுமே பேசி தீர்த்துருவாங்க. ஓகேவா? இத பத்தி நம்ம டீட்டெயிலா அடுத்தடுத்து வரும்போது நம்ம சொல்லுவோம். ஓகே. இது வந்து முதல் தீர்ப்பு எங்கு வழங்கப்பட்டது அப்படின்னு இந்தியால பார்த்தீங்கன்னா, 1982ல நல்லா பாத்துங்க. 1982 மார்ச் 14ல குஜராத்ல ஜுனாகர் அப்படிங்கிற இடத்துல முதல் தீர்ப்பு கொண்டு வரப்பட்டது. நிரந்தர லோக் அதாலத் இந்தியாவில் எப்போது அமைக்கப்பட்டதுன்னா 1987ல. ஓகே. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு அடுத்த கொஸ்டின்ல பார்ப்போம். சட்ட உதவி ஆணைய சட்டம் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி ஆக்ட் கொண்டு வரப்பட்ட வருடம் அப்படின்னு கேக்குறாங்க. இது எந்த வருடம் அப்படின்னா 1987. இது என்ன சட்ட உதவி ஆணைய சட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இந்த நிரந்தர லோக் அதாலத் அமைக்க வேண்டும் என வலியுறுத்திய சட்டம் வந்து இந்த சட்ட உதவி ஆணைய சட்டம் தான். அது ரொம்ப முக்கியம் பார்த்துங்க. அதுபோல இந்த 2013 இருக்கு பாருங்க. இதுவும் ஒரு மிக முக்கியமான வருடம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி பில் அது வந்து கொண்டு வந்தாங்க. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் வந்து கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது? அப்படிங்கிறது ஒரு ரிப்பீட்டடான கொஸ்டின். இத வந்து நல்லா பார்த்துங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. பொதுநல வழக்கின் தந்தை என அழைக்கப்படுபவர். பொதுநல வழக்கு அப்படின்னா, பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுமக்களுக்கு பயன்படும் வகையில் வழக்கு தொடுப்பது. பொதுவா நம்ம எப்படி வழக்கு தொடுப்போம்? நமக்கு இன்னொருத்தவங்களுக்கும் பிரச்சனைன்னா, அவங்க மேல நம்ம கேஸ் குடுப்போம். ஓகேவா? அதாவது நாம் நம்ம வந்து பயன்பெறதுக்கோ, நம்ம நீதியை நிலைநாட்ட தனக்காக நம்ம கோர்ட்டுக்கு போவோம். இது வந்து பொதுநல வழக்கு. சுற்றுச்சூழல் மாசுபாடு, சாலை சாலை பாதுகாப்பு இது சம்மந்தமா வழக்கு தொடுக்கிறது பொதுநல வழக்கு. டிராஃபிக் ராமசாமி கூட உங்களுக்கு தெரியும். அவரு ஃபேமஸான பொதுநல வழக்கு போடுறவரு. இதோட தந்தை முன்னாள் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா பி.என். பகவதி இருக்காங்க பாருங்க. இவங்க தான் பொதுநல வழக்கின் தந்தை என அழைக்கப்படுகிறார். ஓகே. ஊழலுக்கு எதிராவும் இது மாரி பொதுநல வழக்கெல்லாம் தொடுப்பாங்க. இந்த வி.எஸ். ரமாதேவி அப்படிங்கிறது வந்து ஒரே ஒரு பெண் மட்டும் தான் அவங்களுக்கு இந்திய தலைமை தேர்தல் ஆணையரா இருந்திருக்காங்க. அவங்க தான் இந்த வி.எஸ். ரமாதேவி. இந்த டி.என். சேஷன் வந்து தேர்தல் ஆணையர் 10வது தேர்தல் ஆணையர். ரொம்ப பாப்புலரானவர். பல சீர்திருத்தங்களை கொண்டு வந்த தமிழ்நாட்டை சேர்ந்தவர். பி.வி. ராஜமன்னார் அத விட ரொம்ப முக்கியம். ஓகேவா? பி.வி. ராஜமன்னார் பார்த்தீங்கன்னா, 4வது நிதிக்குழுவின் தலைவராக இருந்தவர். சுதந்திரத்திற்கு பிறகு சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் தலைமை நீதிபதியாக இருந்தவர். அதையும் பார்த்துங்க. 2மே ரொம்ப முக்கியம் ஃபிரெண்ட்ஸ். ஓகேவா? அடுத்து இவருடைய தலைமையில தான் பி.வி. ராஜமன்னார் தலைமையில் மத்திய, மாநில அரசுகளின் உறவுகளை ஆராய குழு அமைக்கப்பட்டது 1969ல. அதுவும் அத விட முக்கியம். பார்த்துங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. லோக் அதாலத் பற்றிய சரியான கூற்று எது? நான் சொன்னேன்ல, லோக் அதாலத் அப்படின்னா மக்கள் நீதிமன்றம். இது தொடர்பான சரியான கூற்று என்ன? அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து இது காந்தி கண்ட தத்துவம். கரெக்ட் தான். காந்தி வந்து இதான் விரும்பினாரு. அமைதியா பேசிங்கப்பா அப்படின்ட்டு. மேல்முறையீடு செய்ய முடியாது. ஓகே. இது வந்து உரிமையியல் நீதிமன்றத்துக்கு, சிவில் கோர்ட்டுக்கு இணையானது. இதுல குடுக்குற தீர்ப்ப வந்து நீங்க மேல்முறையீடு பண்ண முடியாது. அது ஃபைனல் அது. ஓகேவா? அத பார்த்துக்கணும். குற்றவியல் வழக்குகள் இதன் கீழ் வராது. இது வந்து தப்பு. குற்றவியல் வழக்குகளும், சில கிரிமினல் வழக்குகளும் இதன் கீழ் வரும். ஓகே. சின்ன சின்ன வழக்குகள். அதனால தவறு. ஏன்னா இவங்க சரியான கூற்று தானே கேட்குறாங்க. 2 சரி. 4 வந்து இதில் கொடுக்கப்படும் தீர்ப்பு நீதிமன்ற தீர்ப்புக்கு இணையானது. சரி. இதுல குடுக்குற தீர்ப்பு வந்து நீதிமன்ற தீர்ப்புக்கு இணையானது. குடும்ப வழக்குகள் விசாரிக்கப்படுவதில்லை. இதுவும் தவறு. ஏன்னா குடும்ப வழக்கெல்லாம் இதுல விசாரிப்பாங்க. இப்ப சரியான கூற்றுனா 1, 2 மற்றும் 4 இதுல உள்ள சரியான கூற்று. வாங்க ஆப்ஷன் பார்த்துட்டு ஆன்சர் பண்ணிருவோம். சரியான கூற்று எதுன்னு கேட்டாங்களா? 1, 2, 4 மட்டும். 3யும் 5ம் ராங். அடுத்து பாருங்க. நிரந்தர லோக் அதாலத் அமைக்க வழிவகை செய்த சட்டம் எது? அப்படின்னு கேட்குறாங்க.
நிரந்தர லோக் அதாலத் அமைக்கணும். அப்படி அதுக்கு அது பார்த்தீங்கன்னா, லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி ஆக்ட் சட்டப்பூர்வ பணிகளுக்கான அதிகார சட்டம் 1987 தான். இது ஆல்ரெடி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. மத்திய ஊழல் தடுப்பு ஆணையர் யாரால் நியமிக்கப்படுகிறார்? அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மத்திய ஊழல் தடுப்பு ஆணையர் அப்படின்னா, சிவிசியோட கமிஷனர். சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனர் இருக்கார்ல, அவர் யாரால் நியமிக்கப்படுகிறார் அப்படின்னு கேட்குறாங்க. குடியரசுத் தலைவரால தான் இவர் நியமிக்கப்படுகிறார். ஓகேவா? இவருக்கு இந்த பதவி காலம் 4 ஆண்டுகள். ஓகே. அது ரொம்ப முக்கியம். பார்த்துக்கங்க. 4 ஆண்டுகள் இவரோட பதவி காலம். அடுத்து இவர நீக்கணும் அப்படின்னாலும் குடியரசுத் தலைவர் தான். ஓகே. நியமிப்பவர் தான் அவங்கள நீக்கிருவாரு ஈஸியா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. மத்திய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் முதல் தலைவர் சிவிசி இருக்குல்ல, சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன். அதோட முதல் தலைவர் யாரு அப்படின்னு கேட்குறாங்க. இது எந்த வருடம் ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா 1964ல. இப்போ முதல் தலைவராக இருந்தவர் நிட்டூர் சீனிவாச ராவ். தற்போது இருக்கிறது பிரவீன்குமார் ஸ்ரீவஸ்தவா. முதலில் இது டிஎன்பிஎஸ்சில கேட்டிருக்காங்க. நிட்டூர் சீனிவாச ராவ். தற்போது பிரவீன்குமார் ஸ்ரீவஸ்தவா. இந்த எல்.எம். சிங்வி ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லோக்பால் லோகாயுக்தா என்ற பதத்தை உருவாக்கியவர் யாருன்னா, இந்த எல்.எம். சிங்வி. அதை விட முக்கியம் என்னன்னா, 1986ல எல்.எம். சிங்வி குழு இவர் தலைவராக கொண்டு பஞ்சாயத்து ராஜ் அமைப்புக்காக ஒரு குழு ஏற்படுத்தப்பட்டது. அது எப்படி கேட்பாங்கன்னா, பஞ்சாயத்து ராஜ் அமைப்பிற்கு உயிரூட்டப்பட்ட அமைக்கப்பட்ட குழு எது? உயிரூட்ட அமைக்கப்பட்ட குழு எதுன்னு கேட்டாங்கன்னா, எல்.எம். சிங்வி குழு 1986. லக்ஷ்மி மால் சிங்வி இவரோட ஃபுல் நேம். இந்த ஜி.வி. மாவுலங்கர் கூட ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்திய பாராளுமன்றத்தின் முதல் சபாநாயகர் ஜி.வி. மாவுலங்கர். கணேஷ் வாசுதேவ் மாவுலங்கர். நம்ம ராஜேந்திர பிரசாத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் 1950லேருந்து 62 வருஷம் 12 வருடம் பிரசிடென்டா இருந்தது ஒருத்தர் தான். 2 முறை யாருமே கிடையாது. ஓகே, அதை பார்த்துங்க. நெக்ஸ்ட் பாருங்க. பொது நிதியின் பாதுகாவலர் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது சிஏஜி, கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல். அவரை தான் கஸ்டோடியன் ஆஃப் பப்ளிக் பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை மக்கள் பணத்தின் பாதுகாவலர் அப்படிம்பாங்க. உங்களுக்கு தலைமை கணக்கு தணிக்கையாளர். இது ரொம்ப முக்கியங்க. இவரை பத்தி என்ன கேட்பாங்கன்னா, சரத்து கேட்பாங்க. உங்களுக்கு சிஏஜி பற்றிய சரத்து 148லேருந்து 151 வரைக்கும். 148 கிளாஸ் 1 என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவிற்கு ஒரு தலைமை கணக்கு தணிக்கையாளர் இருக்க வேண்டும் அப்படின்னு அந்த இதுல சொல்லியிருக்காங்க. ஓகே. ரொம்ப முக்கியம். மத்திய மற்றும் மாநில கணக்குகளை தணிக்கை செய்யும் அதிகாரம் பெற்றவர் இவர். ஓகே. 2 கணக்குகளையும் இவர் தணிக்கை செய்வார். இவர் குடியரசுத் தலைவரால நியமிக்கப்படுகிறார். அது பார்த்துங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. லோக் ஆயுக்தா எந்த ஆண்டு மகாராஷ்டிராவில் நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். லோக் ஆயுக்தா மகாராஷ்டிராவில் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு 1971. ஓகே. முதலில் லோக் ஆயுக்தா சட்டம் இயற்றியது 1970ல ஒரிசா. ஆனா நடைமுறைப்படுத்தியது அப்படிங்கும்போது மகாராஷ்டிரா. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. லோக்பால் அமைப்பு எப்படி இருக்குன்னா, ஒரு தலைவர் 8 உறுப்பினர்களை கொண்டிருக்கும். இதுல 50% அந்த மெம்பர்ஸ் நீதித்துறையை சார்ந்தவர்களும், 50% இருக்காங்களே, ரிமைனிங் 50% எஸ்சி, எஸ்டி, ஓபிசி அவர்களை சார்ந்ததா இருக்கும். மைனாரிட்டிஸ், விமன் இப்படி இருக்கும். ஓகே. ஒரு தலைவர் 8 உறுப்பினர்கள். நீதித்துறை அப்படிங்கிறது 50%. எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, மைனாரிட்டி, விமன் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு 4 பேர். இப்படிதான் இதோட லோக்பாலோட அமைப்பு இருக்கும். ஓகே. அடுத்து பாருங்க. லோக்பால் லோகாயுக்தா சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. இது இந்தியாவில் தற்போது சட்டமாக இயற்றப்பட்டு விட்டது. எந்த ஆண்டு அப்படின்னா 2013ல. 2014லேருந்து இது நடைமுறைக்கு வந்தது. 2011ல தொடர்ச்சியா அண்ணா ஹசாரே, இப்ப அரவிந்த் கெஜ்ரிவால், கிரண் பேடி இவங்கெல்லாம் பயங்கர போராட்டம். ஏன்னா இந்த லோக்பால் லோகாயுக்தா இந்தியாவுக்கு 1968ல மசோதா பாஸ் ஆயிருக்கும். பாராளுமன்றத்தை பார்த்தீங்கன்னா சாந்தி பூஷன் மசோதா பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனா எதிர்பாராத விதமாக அந்த 4வது மக்களவை கலைக்கப்பட்டதால அதுக்கப்புறம் 8 முறை இந்த பில்லு பாஸ் ஆகி ஃபெயிலியர் ஆயிட்டே இருக்கும் 1968லேருந்து. அதுக்கப்புறம் 2011ல 2013ல சட்டமா இயற்றி 2014ல நடைமுறைக்கு வந்திருக்கும். ஆனால் இதன் முதல் தலைவரை 2019ல தான் நியமிப்பாங்க. பினாக்கி சந்திரகோஸ். இது மாதிரி இதோட ஹிஸ்டரி ரொம்ப லென்த்தா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க.
இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர் பற்றிய தவறான கூற்று அப்படின்னு கேக்குறாங்க. சிஏஜி பற்றிய தவறான கூற்று. நம்ம ரைட்ட மட்டும் டிக் பண்ணுவோம். தனது அறிக்கையை பொது கணக்கு குழுவிடம் சமர்ப்பிப்பார். இதுக்கு கரெக்ட். இவர் மத்திய கணக்குகளா இருக்கட்டும், மாநில கணக்குகளா இருக்கட்டும். பொது கணக்கு குழு, பாராளுமன்ற பொது கணக்கு குழுவிடம் சமர்ப்பிப்பார். இன்னும் தெளிவா சொல்லப்போனா மத்திய கணக்குகளை பிரசிடென்டிடமும், மாநில கணக்குகளை கவர்னரிடமும் சமர்ப்பிப்பார். அப்ப கரெக்ட். மத்திய மாநில அரசுகளின் கணக்குகளை தணிக்கை செய்யும் அதிகாரம் பெற்றவர். இதுவும் கரெக்ட். பதவிக்காலம் 4 ஆண்டுகள் தவறு. ஏன்னா பதவிக்காலம் 6 ஆண்டுகள் சிஏஜிக்கு. முதல் இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர் ஃபர்ஸ்ட் சிஏஜி ஆஃப் இந்தியா வி. நரஹரி ராவ். அப்போ தவறான கூற்றுன்னு கேட்கறதுனால 3 மட்டும். இந்த இடத்துல நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா அட்டெண்ட் பண்ணணும். சரியான கூற்று, தவறான கூற்று, சரி அல்லாதது எது அப்படி இப்படிலாம் கேட்பாங்கல்ல, அங்க மட்டும் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. இப்போது சிஏஜி ஜிசி கிரீஷ் சந்திர முர்மு தான் தற்போதைய சிஏஜியா இருக்காரு. பினாமி பரிவர்த்தனை தடுப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு அப்படிங்கிறாங்க. பினாமி அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியணும். பினாமி அப்படின்னா தமிழ்ல இரவல் பெயரியல் தடுப்பு சட்டம் அப்படிம்பாங்க. இரவல் பெயர், அதாவது இல்லாத ஒருத்தர் பேர்ல இல்லைன்னா சொந்தக்காரங்கள பேர்ல யாரோ ஒருத்தவங்க பேர்ல சொத்து வாங்குறது தான் பினாமி பரிவர்த்தனை தடுப்பு சட்டம். இந்த பினாமி டிரான்சாக்ஷன் ப்ராஹிபிஷன் ஆக்ட் அப்படின்னே சொல்லுவாங்க. ஓகேவா? இது பாத்தீங்கன்னா 2016ல திருத்தப்பட்டது. அதையும் கேட்பாங்க. பினாமி பரிவர்த்தனை திருத்த சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டுனா 2016. நல்லா கேட்டுங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பாருங்க. மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம் சட்டப்பூர்வ அங்கீகாரம் பெற்ற ஆண்டு. இந்த சிவிசி அப்படிங்கிற மத்திய ஊழல் தடுப்பு ஆணையம், மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம், இந்த ஆணையம் பாத்தீங்கன்னா கொண்டு வரப்பட்ட போது பார்லிமெண்ட் தீர்மானத்தின் மூலம் கொண்டு வந்திருப்பாங்க. சட்டப்பூர்வ அங்கீகாரம்லாம் அந்த அமைப்புக்கு இல்லாம இருந்துச்சு. 2003ல செப்டம்பர் 11ல இதுக்கு சட்டப்பூர்வ அங்கீகாரம் கிடைத்து விட்டது சிவிசிக்கு. ஓகே, இது ரொம்ப முக்கியம், பாத்துங்க. அடுத்து பண மோசடி தடுப்பு சட்டம், பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் எந்த வருடம் கொண்டு வரப்பட்டது? ரொம்ப முக்கியமான ஒரு இயர். 2002ல தான் இது கொண்டு வரப்பட்டது. பண மோசடி தடுப்பு சட்டம், பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட். இதை வேற மாதிரியும் சொல்லுவாங்க. சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப டேஞ்சரான ஆக்ட் இது. இதுல ஜாமீனே கிடைக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப செந்தில் பாலாஜி கூட இந்த வழக்குல தான் கைது பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த மிகப்பெரிய அளவு இந்த பண மோசடி யார் செய்வாங்க அப்படின்னா, ஆர்ம்ஸ் டிராஃபிக்கிங், அதாவது ஆயுத கடத்தல் செய்யறவங்க, போதைப் பொருள் கடத்துறவங்க, மனிதர்களை கடத்துறவங்க, இவங்க பெரிய அளவுல பணம் பரிமாற்றம் தவறான முறையில செய்வாங்க. அதை தடுக்கிறது தான் இந்த சட்டத்தோட நோக்கம். ஓகேவா? பாத்துங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. மத்திய ஊழல் தடுப்பு ஆணையர் யாருடைய பரிந்துரையின் பேரில் நியமனம் செய்யப்படுகிறது? இந்த சிவிசி கமிஷனர் இருக்கார்ல, அவர் யாருடைய பரிந்துரையின் பேரில் நியமனம் செய்யப்படுகிறார்? ஏன்னா நியமனம் செய்யறது பாத்தீங்கன்னா பிரசிடென்ட். ஆனா அவங்கள யார் சூஸ் பண்ணுவா, யார் ரெக்கமெண்ட் பண்ணுவா, செலக்ஷன் கமிட்டி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர், லீடர் ஆஃப் ஆப்போசிஷன், உள்துறை அமைச்சர் மற்றும் அமைச்சர்கள், ஓகே, லோக்சபா ஸ்பீக்கர், எல்லாருமே இதுல வருவாங்க. இவங்க எல்லாம் பரிந்துரை பண்ணுவாங்க. அப்ப மேற்கண்ட அனைத்தும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இந்த எதிர்க்கட்சி தலைவர் இருக்காருல, இவர் லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் அப்படிம்பாங்க. அதாவது இவருக்கு கேபினட் மினிஸ்டர் அந்தஸ்து தரப்பட்டுள்ளது. 1969 இருந்து எதிர்க்கட்சி தலைவருக்கு கேபினட் மினிஸ்டர் அந்தஸ்து தரப்பட்டது. அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதை பாத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. லோக்பால் என்ற சொல்லுக்கு மக்கள் காவலன் என்று பொருள். இதை உருவாக்கியவர். ஏன்னா ஓம்புட்ஸ்மேன் அப்படிங்கிற அமைப்பு தான் உங்களுக்கு ஸ்வீடன்ல இருந்துச்சு. அதை ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு பெயர்ல மாத்திக்கிட்டாங்க. ஆனா மேக்சிமம் நாடுகள் ஆங்கிலத்துல அப்படியே ஓம்புட்ஸ்மேன் அப்படின்னே வச்சுக்கிட்டாங்க. ஆனா நம்ம அரசு பாத்தீங்கன்னா சான்ஸ்கிரிட் இல்ல ஹிந்தி அந்த மீனிங்ல லோக்பால், லோகாயுத் அப்படின்னு பேரை மாத்தினாங்க. அதுல லோக் அப்படின்னா மக்கள், பால் அப்படின்னா சுரக்ஷா, அதாவது மக்கள் காவலன் அப்படிங்கிற சொல்லை உருவாக்குனது லக்ஷ்மி மால் சிங்வி, எல்எம் சிங்வி தான் இந்த காயின் பண்ணார் இந்த வேர்டை ஓகேவா? இதை பாத்துங்க. மத்திய புலனாய்வுத்துறை சிபிஐ எந்த கமிட்டியின் பேரில் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு கேக்குறாங்க. இந்த சிபிஐ அப்படிங்கிற மத்திய புலனாய்வுத்துறை பாத்தீங்கன்னா 1963ல ஏற்படுத்தப்பட்டது. எந்த கமிட்டினா அதே சந்தானம் கமிட்டி தான். சிவிசி, சிபிஐ ரெண்டுமே சந்தானம் கமிட்டி. சிபிஐங்கிறது ஒரு புலனாய்வு அமைப்பு. சிவிசி அப்படிங்கிறது ஒரு புலனாய்வு அமைப்பு இல்ல. புலனாய்வுக்கு சிபிஐ உதவியை தான் சிவிசி நாடும். ஓகே, ஆனா அந்த சிபிஐ அமைப்பு சட்டப்பூர்வ அங்கீகாரம் இன்று வரை கிடைக்கவில்லை சிபிஐ. ஓகேவா? அதனாலதான் பாத்தீங்கன்னா அந்த சிபிஐ எங்க மாநிலத்துக்குள்ள வரக்கூடாது எங்க அனுமதி இல்லாம அப்படின்ட்டு உங்களுக்கு ஆந்திரா, தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள்லாம் தடை போடுறாங்க.
ஏன்னா வந்து இது சட்டப்பூர்வ அமைப்புனா எங்க வேணாலும் போலாம். அவங்க வந்து தடை போடுறாங்க. வராதீங்க. நீங்கள் ஏவலாக செயல்படுகிறீங்க மத்திய அரசுக்கு அப்படின்னு தடை போடுறாங்க. அதேபோல மாநில அரசு ஒரு மிக முக்கியமான ஒரு கேஸு சால்வ் ஆவல அப்படின்னா, சிபிஐ உதவியை நாடுனா, அதையும் வந்து அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க. ஓகே. அதனால அவங்க பர்மிஷன் கேட்டுட்டு தான் வருவாங்க. அவங்களா எந்த வழக்கையும் எடுத்து விசாரிக்க மாட்டாங்க. ரொம்ப முக்கியம். வந்து பாத்துங்க ஃபிரெண்ட்ஸ். ஓகேவா? சிபிஐயோட ஃபர்ஸ்ட் டைரக்டர் வந்து டிபி கோலி அப்படிங்கிறவங்க. அதையும் வந்து பாத்துங்க. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கீழ்கண்டவற்றில் தவறான கூற்று எது? அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே. தவறான கூற்று. நம்ம வந்து ரைட் மட்டும் டிக் அடிப்போம். லோக் அதாலத்தில் நீதிமன்ற கட்டணம் வசூலிக்கப்படும். இது வந்து தவறு. லோக் அதாலத்னா மக்கள் நீதிமன்றம். கோர்ட்ல தான் நீங்க பணம் கட்டணும். இங்க வந்து பணம் கட்ட வேண்டாம். ஓகே. இது வந்து தவறு. அப்ப வந்து ஒரு கூற்று தவறு. லோக் அதாலத்தில் செயல்முறை சட்டங்களில் கண்டிப்பான கோரிக்கை கிடையாது. இது வந்து சரி. அதாவது லோக் அதாலத்துல வந்து கம்பல்சரி கிடையாது. யாரும் உங்கள கட்டாயப்படுத்த மாட்டாங்க. நீங்க விருப்பப்பட்டா இதுல வந்து தீர்ப்ப வாங்கிக்கலாம். இல்ல எனக்கு ஒத்து வரல. எனக்கு வந்து இதுல உடன்பாடு இல்லன்னா, நீங்க மேல்முறையீட்டுக்கு போயிரலாம். தீர்ப்பு குடுத்தோன தான் போகக்கூடாது. அதுக்கு முன்னாடி போயிரலாம். அததான் இங்க சொல்றாங்க. லோக் அதாலத்தில் நேரடியான சச்சரவுகளை கொண்டு வர முடியும். இது கரெக்ட். அதாவது கோர்ட்ல போய் கேஸ் போட்டுட்டு தான் லோக் அதாலத் வரணும்னு அவசியம் இல்ல. இப்போ ஒரு பிரச்சனை கரண்ட்டா போயிட்டு இருக்கு. அத டைரக்ட்டா லோக் அதாலத் கொண்டு வந்தீங்கன்னா, ஈஸியா முடிச்சிடலாம். ஓகே. 2013லயோ, 18லயோ மெகா லோக் அதாலத்ன்னு ஒண்ணு நடத்தி 35,00,000 வழக்குகள ஒரே நாள்ல தீர்வு கண்டாங்க. இந்தியா முழுவதும் நடந்தது. ஓகே. மாநிலங்கள் தேவைப்படும்போது தனியாவும் நடத்திக்கலாம் லோக் அதாலத். லோக் அதாலத் நீதிமன்ற சுமையை குறைக்கும். ஆமா. அந்த கோர்ட்ல பார்த்தீங்கன்னா, எவ்வளோ கேஸ் தேங்கி இருக்கு. 20, 30 வருடங்கள் வரை எடுத்துக்குது வழக்குகள். அதெல்லாம் இதுல வந்து ஈஸியா முடிஞ்சிரும். ஓகே ஃபிரெண்ட்ஸ். அடுத்து லோக்பால் மசோதா முதலில் லோக்சபாவில் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு கேக்குறாங்க. லோக்பால், இந்த லோக் ஆயுதா இந்த சட்டங்கள் வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கிருச்சு. இததான் நான் உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதாவது லோக்பால் மசோதா 1968ல முதலில் வந்து என்ன பண்ணாங்க? அறிமுகப்படுத்தப்பட்டது. அதுக்கப்புறம் 8 முறை முயற்சி செய்தும் முடியாம தான் 2013ல இது வந்து நடைமுறைக்கு வந்தது. அந்த 4வது மக்களவை கலைக்கப்பட்டதால், அந்த முறையில வந்து சாந்தி பூஷன் 1968ல இத அறிமுகப்படுத்துவாங்க. 4வது மக்களவை கலைக்கப்பட்டதால, அதுக்கப்புறம் எத்தன டைம் ட்ரை பண்ணியும் இது நடக்காது. ஓகே. அந்த ஸ்டோரிய தான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் பாருங்க. மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம் சிவிசி ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு அப்படின்னு கேக்குறாங்க. சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் இது எப்போது ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா, 1964 பிப்ரவரி 11ல இது வந்து மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம் சிவிசி. சிபிஐ 1963ல ஏற்படுத்தப்பட்டது. மத்திய புலனாய்வு அமைப்பு சிபிஐ ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு. இதுதான் இப்ப நம்ம பார்த்தோம். 1963 சிபிஐ ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1963. ஃபர்ஸ்ட் டைரக்டர் தான் டிபி கோலி அப்படிங்கிறவங்க. ஓகேவா? நம்ம பார்த்துட்டோம். இதோட ஹெட் குவார்ட்டர் வந்து யூபில காசியாபாத்ல இருக்கு. சிபிசிக்கு வந்து டெல்லியில இருக்கு. சிபிஐக்கு உத்தரப்பிரதேஷ் காசியாபாத்ல இருக்கு. அதையும் பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். மத்திய அரசு அதிகாரிகள் தங்கள் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தும் பட்சத்தில் அவர்களுக்கு எதிராக மத்திய அரசு அதிகாரிகள், மினிஸ்டர் இன்க்ளூடிங் பிஎம் வரைக்கும் இதுல இது பண்ணலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவரை விசாரிக்க முடியாது லோக்பால்ல. ஓகேவா? அதே போல லோக் ஆயுக்தா வரம்புக்குள்ள ஆளுநர் வரமாட்டாரு. அதையும் பாத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து டீட்டெயிலா சொல்றேன். வீடியோ லென்த்தா இருக்குன்னு யாரும் ஸ்கிப் பண்ணிறாதீங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா, ஒரு கொஸ்டின் வந்து 100% கிடைக்கும். அப்படி ஒரு கொஸ்டின் வரப்போற எக்ஸாம்ல அப்படின்னா, நீங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணியோ, இல்ல ஃபோன் பண்ணி கூட கேட்கலாம். ஏன் வரலன்னு. அவ்வளோ கேரண்டியோட நான் வீடியோ கொண்டு போறேன். பினாமி பரிவர்த்தனை திருத்த சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. நான் சொல்லிட்டேன். அந்த பினாமி டிரான்சாக்ஷன்ல பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு அமெண்ட்மென்ட் பண்றாங்க. 2016 கொண்டுட்டு வந்தது 1988. அதுல வந்து அமெண்ட்மென்ட் பண்ணது 2016. இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர் சிஏஜி எந்த விதியின்படி நியமிக்கப்படுகிறார்? இதான் அடிக்கடி கேக்குறாங்க. 148. 148 டு 151 வரை சிஏஜியை பத்தி சொல்லும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இது ரொம்ப முக்கியம். இவர் மக்கள் பணத்தின் பாதுகாவலர் என அழைக்கப்படுகிறார். முதல் நிர்வாக தீர்ப்பாய சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு அப்படிங்கிறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் இல்லைன்னா மத்திய நிர்வாக தீர்ப்பாய சட்டம். இந்த சட்டத்தை கேட் அப்படிம்பாங்க. சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல் ஆக்ட். ஓகேவா? இது எப்போது கொண்டு வரப்பட்டதுன்னா 1985ல் கொண்டு வரப்பட்டது. ரொம்ப முக்கியம் பாத்துங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. முதல் நிர்வாக சீர்திருத்த ஆணையம் யாருடைய தலைமையில் அமைக்கப்பட்டது அப்படின்னு கேக்குறாங்க. முதல் நிர்வாக சீர்திருத்த ஆணையம் ஃபர்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீஃபார்ம் கமிஷன். இதை வந்து அமைச்சது யார் அப்படின்னா இந்திரா காந்தி. மொராஜி தேசாய் தலைமையில் அமைக்கப்பட்டது. அதன் பிறகு அவர்
துணை பிரதமரா போனோம்னா ஹனுமந்தய்யா அப்படிங்கிறவர் சார்ஜ் எடுப்பார். இதெல்லாம் சொல்லிட்டோம். இந்த வீரப்ப மொய்லி அப்படிங்கிறது 2வது நிர்வாக சீர்திருத்த ஆணையத்தோட தலைவர் 2005ல. தலைமை கணக்கு கட்டுப்பாட்டு அதிகாரியின் சம்பளம் மற்றும் இதர படிகள் யாருக்கு இணையானது? ஓகே. இந்த சிஏஜியோட சம்பளம், அவரை நீக்கும் முறை எல்லாம் யார ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னா, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. இவருக்கு இணையானது. ஓகே. நெக்ஸ்ட். தகவல் அறியும் உரிமை சட்டம் இந்தியாவில் நடைமுறைக்கு வந்த நாள். இந்த ஆர்டிஐ இருக்கு பாருங்க. இது கூட ஊழலுக்கு எதிரான ஒரு அமைப்பு தான். இதுல நீங்க ஒரு தனிநபர் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு தகவலையும் பெற்றுக்கொள்ளலாம். ஒரு சில தகவல் மட்டும் ராணுவ ரகசியங்கள், வெளியுறவு கொள்கை, சிபிஐ இதெல்லாம் மட்டும் இதுல வராது. இந்த வரம்புக்குள்ள. இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் இந்தியாவில் நடைமுறைக்கு வந்த நாள் அப்படின்னு கேக்குறாங்க. 12 அக்டோபர் 2005. அப்ப வந்தப்ப பாத்தீங்கன்னா, எக்ஸெப்ட் ஒரு ஜம்மு காஷ்மீர் மாநிலம் மட்டும் இதுல வரம்புக்குள்ள வரல. தற்போது அதுவும் வந்து விட்டது. ஓகே. தகவல் அறியும் உரிமை சட்டம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது 15 ஜூன் 2005. அதையும் பாத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? அடுத்து பாருங்க. தகவல் அறிய உரிமை சட்டத்தின் கீழ் தகவல்களை பெற ஆகும் செலவு. தகவல் அறிய உரிமை சட்டத்துல நீங்க தகவல்களை பெற வேண்டும் என்றால் ஒரு மனு எழுதணும். அந்த மனுல ₹10 அஞ்சல் விலை ஒட்ட வேண்டும். அதனால செலவு பாத்தீங்கன்னா வெறும் ₹10 மட்டும்தான். ஓகேவா? தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தகவல்களை பெற ஆகும் காலம். இது எல்லாருக்குமே தெரியும். இது ஈஸியான கொஸ்டின். 30 டேஸ்க்குள்ள உங்களுக்கு தகவல் வந்துரும். உயிர் உடைமை சம்பந்தப்பட்டது அப்படின்னா 48 ஹவர்ஸ்ல வந்துரும். ஓகேவா? அப்படி தாமதப்படுத்துனாங்கன்னா ஒவ்வொரு நாள் தாமதத்துக்கு ₹250 அந்த பொது தகவல் அலுவலர் அந்த நபருக்கு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற விதியும் இருக்கு. தகவல் அறியும் உரிமை சட்டம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட நாள். அதான் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். 15 ஜூன் 2005. இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் எந்த சட்டத்திற்கு மாற்றாக வந்தது அப்படின்னு கேட்பாங்க. சுதந்திர தகவல் சட்டம் 2002. ஃப்ரீடம் ஆக்ட், ஃப்ரீடம் இன்ஃபர்மேஷன் ஆக்ட்னு ஒண்ணு இருந்துச்சு 2002ல. அதுக்கு மாற்றாக தான் இதுக்கு வந்தது. அதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா சுதந்திர தகவல் சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு 1923ல ஆங்கிலேயர்கள் வச்சிருந்தாங்க. ஓகே. இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தை உலகிற்கு அறிமுகம் செய்த நாடு தான் ஸ்வீடன் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். ஸ்வீடன்ல தான் ஃபர்ஸ்ட் 1766லயே இந்த சட்டம் இருந்தது அப்படிங்கிறாங்க. ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க. லோக்பால் மசோதாவின்படி ஊழல்வாதிகளின் மீதான வழக்கு விசாரணை எவ்வளவு காலத்திற்குள் முடிக்க வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விசாரணைன்னு அவங்க எடுத்துட்டாங்கன்னா 6 மந்த்ல அதை முடிக்கணும். 6 மந்த்ல முடிக்கணும். தவறான குற்றச்சாட்டு ஊழல் செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு 1 இயர் ஜெயில், 1 லட்சம் அபராதம் வரை விதிக்கப்படும். ஓகே. அடுத்து பாருங்க. இந்திய தண்டனை சட்டத்தொகுப்பு, இந்தியன் பீனால் கோட் தண்டனை சட்டத்தொகுப்பு எப்போது இயற்றப்பட்டதுன்னா 1860. பாத்துங்க. மத்திய புலனாய்வு ஆணையரின் பதவிக்காலம், சிபிஐ இதோட பதவிக்காலம், ஆணையர் டைரக்டரோட பதவிக்காலம் 2 ஆண்டுகள். சிபிஐ 2 ஆண்டுகள், சிவிசி 4 ஆண்டுகள், சிஏஜி 6 ஆண்டுகள். இது எல்லாமே ரொம்ப முக்கியம். ஓகே. அடுத்து பாருங்க. அந்நிய செலாவணி தடுப்பு சட்டம், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்ட் எப்போது கொண்டு வரப்பட்டது அப்படின்னா 1973. அடுத்து அதுவும் ரொம்ப முக்கியம். அந்நிய செலாவணி மேலாண்மை சட்டம், ஃபெமா இயற்றப்பட்ட ஆண்டு அப்படின்னா 1999. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இடித்துரைப்பாளர் பாதுகாப்பு சட்டம், விசில் ப்ளோவர் ஆக்ட் இயற்றப்பட்ட ஆண்டு அப்படின்னு கேக்குறாங்க. 2014ல இயற்றினாங்க. இதுல என்ன ரொம்ப முக்கியம் அப்படின்னா, இது என்ன இடித்துரைப்பாளர் பாதுகாப்பு சட்டம்னா, சில ஊழல் நடக்கும்போது சிலர் உண்மையை வெளிக்கொணர்வார்கள். உண்மையை வெளிக்கொணர்வோர், ஓகே, காட்டி கொடுப்போர் பாதுகாப்பு சட்டம் எப்படி வேணாலும் கேட்பாங்க. அவங்களதான் விசில் ப்ளோவர்ஸ் ஆக்ட் அப்படிம்பாங்க. இந்த மசோதா 2011ல பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. ஓகே. இந்த காட்டி கொடுப்போர் பாதுகாப்பு சட்ட மசோதா இது 2014ல இருந்து சட்டமாக மாறியது. ரொம்ப முக்கியம், பாத்துங்க. சிவப்பு நாடா முறை எதனுடன் தொடர்புடையது? இதுவும் ஒரு வருஷம் ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின் தான். சிவப்பு நாடா முறை பாத்தீங்கன்னா ஊழலுடன் தொடர்புடையது. ஓகே. இந்தியாவில் வருமான வரி சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. ஓகே. ப்ராசிக்யூஷன் செக்ஷன் ஆஃப் இன்கம் டாக்ஸ் ஆக்ட் அப்படிம்பாங்க. வருமான வரி 1961ல கொண்டு வரப்பட்டது. முதலில் எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படி கேட்டாங்கன்னா 1860ல ஜேம்ஸ் வில்சன் என்பவரால் கொண்டு வரப்பட்டது. 1857 பெருங்கழகத்தின் இழப்புகளை ஈடுகட்ட ஜேம்ஸ் வில்சன் 1860ல கொண்டு வந்திருப்பாரு. சுதந்திரத்திற்கு பிறகு இந்திய வருமான வரி சட்டம் 1961. இதுல வரி ஏய்ப்பு செய்யறவங்க, டாக்ஸ் எவேஷன் செய்யறவங்க தான் இந்த சட்டத்தில் உள்ளபடி பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. ஓகேவா? இந்தியாவில் தற்போது பாத்தீங்கன்னா 2.5 லட்சம் வரையும் டாக்ஸ் எக்ஸம்ஷன் இருக்கு. பிலோ 2.5 lakhs வரையும் நீங்க டாக்ஸ் கட்ட வேணாம். அதுக்கு மேல போகும்போது தான் நீங்க 5% டாக்ஸ் வரும்.
யாருடைய பிறந்த நாளை முன்னிட்டு இந்தியாவில் ஊழல் தடுப்பு வாரம் கொண்டாடப்படுகிறது? அதாவது அக்டோபர் 31லேருந்து ஊழல் தடுப்பு வாரம் கொண்டாடுவாங்க. அது வந்து சர்தார் வல்லபாய் பட்டேலோட பர்த்டே. இத வந்து ராஷ்டிரிய ஏக்தா திவஸ், யூனிட்டி டே அப்படின்னு சொல்லுவாங்க. அக்டோபர் 31 அப்படிங்கிறது இந்திரா காந்தி இறந்த நாள். தேசிய ஒருமைப்பாட்டு தினம்ங்கிறது இந்திரா காந்தி பிறந்த நாள். நவம்பர் 19. அதையும் பாத்துங்க. தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நிறுவப்பட்ட ஆண்டு அப்படின்னு கேக்குறாங்க. நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் எப்போது நிறுவப்பட்டது அப்படின்னா அக்டோபர் 12, 1993ல நிறுவப்பட்டது. மாநில மனித உரிமை ஆணையம், தமிழ்நாடு மாநில மனித உரிமை ஆணையம் 1997 ஏப்ரல் 17ல கொண்டு வரப்பட்டது. ஓகே. அது மாரி தேசிய மகளிர் ஆணையம் அப்டின்னா 1992, மாநில மகளிர் ஆணையம் அப்டின்னா 1993. எல்லாமே ரொம்ப முக்கியம். பாத்துங்க ஃபிரெண்ட்ஸ். அடுத்து மத்திய புலனாய்வுத் துறையின் மூலமாக கருதப்படுகிறது. இந்த சிபிஐ வந்து எப்படி கொண்டு வந்தாங்க? அதோட ஆரிஜின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்லி சிறப்பு காவல் படை ஆணைய சட்டம் 1946. இதன்படி தான் சிபிஐ வந்து கொண்டு வரப்பட்டது. ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. இந்த வீடியோல நம்ம பார்த்த எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். இதுலருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இதே போல சூப்பரான நெறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனல்ல இருக்கு. சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யாராவது கடைசி வரை இந்த செகண்ட் வரை இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் அப்படின்னு கமெண்ட்ல போடுங்க. ஏன்னா, உங்களோட பொறுமை வந்து உங்களுக்கு கண்டிப்பா வெற்றியை வந்து பெற்றுத் தரும். அது வந்து அ 100% உண்மை. இது வந்து பேருக்காக நான் சொல்லல. அதனால லாஸ்ட் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது உங்களுக்கு சந்தேகம், நான் சொன்ன கருத்துல ஏதாவது உங்களுக்கு மாற்று கருத்து இருந்துச்சு, ஏதாவது தப்பா சொல்லியிருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஃபிரெண்ட்ஸ். எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன். நன்றி, வணக்கம்.